தீக்ஷுக்குட்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அதனால் மேடம் நேத்திக்கு நைட்டே பிளான் பண்ணிட்டு தூங்குனாங்க. மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு அவளுக்கு போயிட்டு விஷ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு. எப்படி தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கரெக்டாக முழிப்பு வரும்னு தெரியல. அவள் நினச்சா மாதிரியே சீக்கிரமாக எந்திரிச்சு நேராக பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு அவளுக்கு போயிட்டு விஷ் பண்ணிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஆமாம்மா, நானே தன்விக்கு ப்ரௌனி செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எனக்கு ப்ரௌனி மெஷர்மெண்ட் மட்டும் சொல்கிறீங்களாம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு என்கிட்ட மெஷர்மெண்ட்ஸ் கேட்டு அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரெண்டு பேருக்கும் யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல. அவங்களே டிஸ்கஸ் பண்ணி அழகாக செஞ்சு முடிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ப்ரௌனியும் சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. ப்ரௌனி தன்விக்கு மட்டும் இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்கும் வேணும்னு சொல்லிட்டு தனியாக ஃபாயில் கப்லேயும் அவங்களோட பேட்டரை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ப்ரௌனியும் சூப்பராக வந்திருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப எம்மியாக இருந்தது. ஆமாம்மா, பர்த்டே பேபிக்கு கேக் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு மேலே வைக்கிற டாப்பர் எங்களால் ரெடி பண்ண முடியல. நீங்கள் கஸ்டமருக்கு வாங்கி வச்சிருக்க டாப்பர் எங்களுக்கு கொஞ்சம் கடனாக கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த டாப்பரையும் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பி மூடோட கிளம்பி கேக் கட் பண்ண போயிட்டாங்க.